அனைவருக்கும் வணக்கம். ஒரு மலரும் நினைவுகள். உண்மையிலே மாப்பிள்ளை வந்து விக்கி உண்மையிலே நம்ம கடம்பூரில் நான் எல்லா ஏரியாலையும் சுற்றி தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் மாப்பிள்ளையுடைய ஒரு இது வந்து என்னுடைய உயிர் நண்பன் விஸ்வநாதனை வந்து ஒரு வாட்டி மீட் பண்ண சொல்லி அவன் லைஃபே டேன் ஆனிச்சு. அது சம்மந்தமாக கொஞ்சம் அவன் வாயால் சொல்லிட்டான். உண்மையிலே நம்மளுடைய ஒவ்வொரு நண்பர்களும் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துப்போங்க. அது மாதிரி நீங்கள் மாப்பிள்ளை மன்னார்குடியில் ஒரு நல்ல லெவலில் இருக்கிறாப்புல. நம்ம விசுவை பற்றி சொல்லுங்கள். மாப்பிள்ளை சென்னை ட்ரிப்பை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். ஊர் நானும் மாம்சூர் கடம்பூர் தான். நான் மாம்சோட பழகிட்டு இருக்கிறப்ப நான் MBA முடிச்சுட்டு இருந்தேன். என்னென்ன மாப்பிள்ளை வேலைக்கு போகலையான்னு சொல்லி கேட்டார். போகணும் மாம்சு, சென்னை தான் போனாங்க, எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் இருந்தேன். உடனே மாம்சு என் ஃப்ரெண்டு விஸ்வநாதன் இருக்கார், புதுக்கோட்டையிலேருந்து இருக்காப்புல, நெசப்பக்கத்தில் இருக்கார், போ மாப்பிள்ளை அந்த ரூமுக்கு போ அப்படின்னாரு. நான் அந்த ரூமில் போய் தங்கியிருந்தேன். ஆனால் என்னோட தங்கினது இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டு எனக்காக வேலைக்கு ரெடி பண்ணார். வேலைக்கு ரெடி பண்ணுறப்ப ஹெச்ஆரில் வந்து போய் ஜாயின் பண்ணேன். அட்லஸ் ஃப்ளாஸ்க் மேனுஃபேக்சரிங்கிற கம்பெனி. அதில் போய் ஜாயின் பண்ணி ஒரு 2 வருஷம் ஜாயின் பண்ணி வேலை பார்த்தேன். ஹெச்ஆரில் இருந்தேன். என்னுடைய சென்னை வாழ்க்கைக்கு அறிமுகமாக ஆரம்பித்து வச்சது செந்தில் மாம்சம். அந்த விஸ்வநாதன்கிற நண்பர், புதுக்கோட்டை நண்பர் விஸ்வநாதன் தான். உயிரோடு இல்லை. அந்த இருந்தாலும் இப்போ காலையிலே இன்னொரு விஷயத்துக்கு போயிட்டு வரப்ப புது மாம்சம் பார்த்து செந்தில் மாம்சம் பார்க்குறப்ப எனக்கு அந்த விஸ்வநாதன் நண்பருடைய ஞாபகம் வந்துருச்சு. ஒருத்தரோட லைஃப்பில் முன்னேற்றங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் மாம்சம் சரி, அவரோட நினைவை விஸ்வநாதன் நினைவாகவும் என்னுடைய பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே மாப்பிள்ளைகிட்ட அந்த தகவலை சொல்ல முடியல. ஏன்னா அவனுடைய இறப்பு வந்து ஒரு டூர் போயில இறந்துட்டாப்புல. இருந்தாலும் மாப்பிள்ளைகிட்ட சொல்லும்போது அதிர்ச்சி ஆகிட்டான். இருந்தாலும் இந்த நேரத்தில் அவனை பற்றி ஒரு பதிவு அவன் குடும்பம் தெரியணும்னா அந்த பதிவை போகலாம். வாழ்வு வாழுங்கள், அவனுடைய புகழ் என்றும் வாழும். இப்போ நம்ம வந்து இறந்ததுக்கப்புறம் புகழ் வாழுங்கிறது இது மாதிரி நம்ம செய்யக்கூடிய உதவிகள் தாங்கிறதுக்கு இப்போ இந்த இடத்துல விஸ்வநாதன் ஒரு எடுத்துக்காட்டு. அதற்கு வந்து உண்மையிலே ஒரு பெரிய இந்த நேரத்தில் அவனுடைய நினைவுகள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அவன் மறைந்தாலும் அவனுடைய உதவிகளும் அவனுடைய புகழும் வாழுங்கிறதோட வாழ்த்து தெரிஞ்சு நன்றி தெரிஞ்சுக்கிறேன். வாழ்க வளங்கள். ஓகே.